ஆரம்பிச்சதுலேருந்து நாங்கள் வந்துட்டுருக்கோம். நடுவில் கொரோனா டைமில் நாங்கள் வராமல் விட்டதுனால எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், கடம்பாரங்கள் இது எல்லாமே எங்களுக்கு இருந்துச்சு. இருந்தாலும் இந்த இடத்த அட்ரஸ் கண்டுபிடிச்சி நாங்கள் இங்கே வந்ததுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அது ஐயா கூட எங்களுக்கு பாரமாக ஜெபிப்பாங்க. எவ்வளோ மழையிலையும் இவ்வளோ தண்ணிலையும் நாங்கள் வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. போன மாதம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 127 கர்த்தரால் சுதந்திரித்து கொள்ளுவீங்கன்னா ஐயா கொடுத்த வார்த்தை வந்து எங்கள் அக்காவுடைய ராஜபாளையத்தில் இருக்காங்க. அவங்களோட வீட்டில் வந்து 5 சவரன் நகையை வந்து பீரோவை திறந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க ஜனவரி மாதத்துலேருந்து காணாமல் போயிடுச்சு அந்த நகை. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த மகளுக்காக கல்யாணத்துக்கு நிற்கிறா, சேர்த்து வச்சு இந்த நகையை 5 சவரம் அப்படியே அழுக அவங்க. அப்புறம் வந்து எங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொன்னாங்க. நான் இங்கே வந்து மாதம் வந்து ஜோம் பண்ணிட்டு இருப்பேன். ஆண்டவரே அந்த நகையை எங்கேயாவது இருந்துச்சுன்னா யாராவது எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தோம்ப்பா, அந்த இதை கலக்குங்கப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லி வருத்தமாக அழுதுன்னு இருப்பேன் நான். அதே மாதிரி போன மாதம் ஐயா பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை கொடுத்தாரு, கர்த்தரால் சுதந்திரித்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா எங்கள் அக்காவுடைய நகையை சுதந்திரித்து கொள்ளட்டோம்ப்பா, நான் உங்களை சாட்சி வந்து சொல்கிறேன் ஆண்டவர். இந்த இடத்துல நாங்கள் எவ்வளோக்கு நேசிக்கிறோமோ ஐயாவையும் நேசிக்கிறோம் ஆண்டவர். நீங்கள் அந்த வார்த்தையை எங்களுக்காக நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி. அதே பார்த்தீங்கன்னா அந்த வாரம், அந்த போன மாதம் வாரத்தில் நாங்கள் வந்தோம். மறுநாளே வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு அந்த நகை கிடச்சிருச்சு. கோணி பையில் மூட்டை கட்டி தூக்கி வந்து போட்டுட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். என்னோட பேர் ரஞ்சித் சாமுவேல். நான் கேளம்பாக்கத்துலேருந்து நாங்கள் வரோம். எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 8 months ஆகுது. என்னோடய ஒய்ஃப் அபிகேல். நான் இங்கே தான் செகண்ட் ஆர்ட் ஸ்கூலில் 8 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய மேரேஜ் நிமித்தமாக நான் வேறு ஸ்கூல் மாறுற மாதிரி இருந்தது. இங்கே எனக்கு வர வேண்டிய பிஎஃப் எல்லாமே கரெக்டான டைமில் எனக்கு போட்டாங்க. பிஎஃப் போர்ட்டலில் போய் அப்ளை பண்ணும்போது எனக்கு நிறையா டிலே ஆச்சு. நான் ஆறுதலை தேடி கூட்டம் வந்து நவம்பர் மாதம் இங்கே வந்தப்போ ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி கொடுத்தேன். எனக்காண்டி ப்ரேயர் பண்ணாங்க ப்ரேயர் டவர்லேருந்து. அடுத்த மாதமே எனக்கு டிசம்பர் மாதம் வாரத்திலே வந்து எனக்கு அந்த பணம் எல்லாம் எனக்கு வர கிடுபை தந்தாங்க. எனக்கு இருந்த கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்தது. அதுக்கப்புறமா எனக்கு வந்து என்னோடய ஒய்ஃப்க்கு வேலைக்காக கேட்டு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி கொடுத்துருந்தேன். அதுவும் இந்த ஜனவரி மாதம் 31 அவளுக்கு வேலை கிடைக்க கர்த்தர் கிருபை தந்தாங்க. அப்புறம் எனக்கு ரீசெண்டாக கொஞ்ச நாளில் இப்போ நான் சமீபமாக வேலை பார்த்துட்டு இருந்த ஸ்கூலில் கொஞ்சம் ப்ராப்ளமாகி எனக்கு வேலை கிடைக்காம இருந்தது. அந்த 1.5 மாதம் மார்னிங்கில் வந்து எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் எனக்கு வந்து காலையில் மங்கள வார்த்தை பார்ப்பேன். அது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. நான் எங்கெல்லாம் இன்டர்வியூ போகிறேன் அப்போலாம் காலைல பார்ப்பேன். எனக்கு ஒரு பலனாக இருந்தது. இந்த சாட்சி, இந்த சிறு சாட்சியை கர்த்தர் நான் சொல்லிட்டேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள் செய்தியின் தலைப்பே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். நம்ம ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். ஒரு நல்ல ஆசீர்வாதமான மங்கள வார்த்தை சங்கீதம் 11:4 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கலாமா? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. ஒருவேளை நீங்கள் உங்க வீடுகளில் உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டா, நீங்க ஆண்டவர் அங்க ஆராதிச்சிருக்கிறபடினால உங்க வீடு இப்பொழுது ஒரு கர்த்தருடைய ஆலயமாய் மாறுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல, கர்த்தருடைய ஆலயத்தில் அவர் இருக்கிறார் அப்படின்னா நம்ம மத்தியிலே இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். நீங்க ஆண்டவரை ஆராதிச்சு கொண்டிருக்கும் பொழுது சிங்காசனத்துல இருக்க அவர் விருப்பப்படாம நேர நம்ம மத்தியில இறங்கி, துதிகளின் மத்தியிலே இறங்கி வருகிற ஆண்டவர் நம் மத்தியில இறங்கி உங்களுக்கு சில நல்ல காரியங்களை செய்து வைப்பதற்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சிங்காசனம் தான் பரலோகத்தில் இருக்கு, ஆனால் அவருடைய கண்கள் எல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குமா. ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேலதான் இருக்குமா. ஆண்டவருடைய பார்வை நம்ம மேலதான் இருக்கு. அவருடைய மனசெல்லாம் நம்ம மேலதான் இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீ எதுவுமே காதில் வாங்கலை, உன் மனசு எங்கே இருக்கு, யாரை நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இங்கே உலகத்தார் யாரை வேணாலும் பார்த்துட்டு இருக்கலாம், யோசித்துட்டு இருக்கலாம், ஆனால் நம்ம ஆண்டவர் நம்முடைய நினைப்பாகவே இருக்கிறார். அவருடைய பிள்ளைங்க, இதுதான் அவருடைய ஆசை. ஹல்லேலூயா.
இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவருடைய இமைகள் உங்களை சோதித்து அறியுதான். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை எல்லாம் சோதிச்சு அறிஞ்சு பார்த்துட்டு சும்மா விடுறதுக்கு அவர் சோதித்து அறியல. உங்க சரீரத்துல என்ன பிரச்சனை, உங்க மனசுல என்ன பிரச்சனை, குடும்பத்துல என்ன பிரச்சனை, உங்க வேலை செய்கிற இடத்துல என்ன பிரச்சனை, ஊழியம் செய்கிற இடத்துல என்ன பிரச்சனை, நீ படிக்க போற இடத்துல உனக்கு என்ன பிரச்சனை, நீ டியூஷன் போற இடத்துல உனக்கு என்ன பிரச்சனை, எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அது எல்லாவற்றிலும் அந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை செய்யும்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களை கூட்டு வந்திருக்காரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் அற்புதத்தின் தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். சிலருக்கு உன்னை சபிக்கிறது தான் பிடிக்கும். ஆனா யாரெல்லாம் உன்னை சபிச்சாங்களோ அவங்க மத்தியில நீ ஆசீர்வாதமா எழும்பி பிரகாசிக்க போற. எழும்பி பிரகாசிக்கிற காலங்கள் வந்து விட்டது. நீ கூனி குறுகி நடந்த நாட்களுக்கு பதிலாக என்னை எழும்பி நீ பிரகாசிக்கிற காலங்கள் வந்திருக்கிறது. அவர் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் கவனிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறார், உன் பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார், உன் கடன்களை அவர் அறிந்திருக்கிறார், உன் வியாதிகளை நீ ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இந்த நேரத்தில் யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அவர் இறங்கி வந்து உதவி செய்கிற தெய்வம், இறங்கி வந்து அற்புதத்தை செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்னெல்லாமோ காரியத்தை செய்து ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக முயற்சி எடுத்தீங்க, ஒன்றும் நடக்கலை. உன் அலைச்சல்களை கர்த்தர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். உன் அலைச்சல்கள் நிமித்தம் நீ வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் துருத்தியிலே சேர்த்து வைத்திருக்கிறார். அவற்றுக்கு கணக்கு ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. இன்னைக்கு உங்க எல்லாருடைய கண்ணீருக்கு ஆண்டவர் கணக்கு தீர்க்கிற நாள். அதே வெளிப்படுத்துதல் 7:17 சொல்லுகிறது, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்கள் எல்லாருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இன்னைக்கு உங்க எல்லாருடைய கண்களில் இருக்கிற கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். கண்ணீரை துடைக்கிறார் அப்படின்னாச்சுன்னா டிராப் உழுத கண்ணீரை அப்படி தொடச்சி விடுகிறது மட்டும் அல்ல, எதுக்காக இவள் கண்ணீர் வடித்தாளோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து இனி லைஃப்லேயே இவ கண்ணீர் வடிக்க கூடாது என்பதை ஆண்டவர் நினைத்து அந்த கண்ணீரை துடைக்கிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் ஆண்டவருடைய நாமத்தை மறதலியாமல் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறபடியினாலே இதோ உனக்கு திறந்த வாசலை ஆண்டவர் வைக்கிறார். ஹல்லேலூயா. அதை இனி ஒருவனும் மூட முடியாது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார் என்று வெளிப்படுத்தல் 21:5 நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, வாழ்க்கையில நிறைய காரியங்கள் பழுதுபட்ட நிலைமையில, பாழடைஞ்ச நிலைமையில, பழைய நிலைமையில கிடக்குது. அதனால வேதனையோட வந்திருக்கிற ஆண்டவர் இன்னைக்கு அது எல்லாத்தையும் புதுசா மாத்தி தர்றாரு. ஹல்லேலூயா. அது ஆண்டவருக்கு லேசான காரியம். பலன் உள்ளவங்களுக்குனாலும் பலனே இல்லாதவங்களுக்குனாலும் உதவி செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஏன்னா வசனம் தான் சொல்லுது, சிங்காசனத்தில் இருக்கிறவர் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், அது இப்பொழுதே தோன்றும். இது நாளைக்கு இல்லை, நாளை மறுநாள் அல்ல, இன்றைக்கு இப்பொழுது தோன்றும். அவர் உங்களை பார்த்த உடனே அவருடைய இமைகள் உங்களை எக்ஸாம் பண்ணி இவ என்ன பிரச்சனையோட வந்திருக்கிறா, உனக்கு தெரிஞ்ச பிரச்சனைகளும் ஆண்டவருக்கு தெரியும், உனக்கு தெரியாம உனக்குள்ளால புதைஞ்சு கிடக்கிற பிரச்சனைகளும் ஆண்டவருக்கு தெரியும், உனக்கு தெரியாம உனக்கு பின்னால குழி தோன்றவனுடைய பிரச்சனையை ஆண்டவருக்கு தெரியும். அவை எல்லாவற்றையும் இன்னைக்கு கிளியர் பண்ணி உங்களை ஆச்சரியமாய் ஆண்டவர் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். ஸோ இந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் இன்னைக்கு முதலாவது என்ன பண்ண போறாரா, உனக்கு ஒரு மகிமையுள்ள சிங்காசனத்தை கொடுக்க போறாரா. இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிமையுள்ள சிங்காசனத்தை நீ சுதந்தரிக்கும்படி செய்வார். உனக்குன்னு ஒரு மகிமையுள்ள சிங்காசனம் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி நீ போய் அந்த சிங்காசனத்தில் உட்கார, உன் பிள்ளைகள் போய் அந்த சிங்காசனத்தில் உட்கார கர்த்தர் அதை ரிசர்வ் பண்ணி உன் பேரை போட்டு, உன் பிள்ளையுடைய பேரை போட்டு, உன் புருஷனுடைய பேரை போட்டு, இது இவனுக்காக இது இவளுக்காக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்க பேரை போட்டு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுல ஒருத்தனை உட்கார முடியாது. இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்காக ஒரு மகிமையுள்ள சிங்காசனம்,
சாதாரண சிங்காசனம் இல்லைங்க, பெயரோட புகழோட உன் பிள்ளைங்க வாழ்றதுக்கு ஒரு மகிமையுள்ள சிங்காசனத்தை ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சுட்டு நீ போய் அதில் உட்காருன்னு ஆண்டவர் சொல்ல. உன்னை உட்கார வைப்பேன். யாரெல்லாம் உன்னை எழுப்பி விட்டாங்களோ அவங்கள எழுப்பி தள்ளிட்டு ஒன்று அதில் உட்கார வைப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? மகிமையுள்ள சிங்காசனம். எடுத்து வாசிங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கலாமா? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கும்படி செய்கிறார். தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்றாரு, உனக்குன்னு உள்ள அரசாங்க உத்தியோகத்தை கர்த்தர் ரிசர்வ் பண்ணி வச்சாச்சு, நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள். உனக்குன்னு உள்ள அயல் தேசத்து வேலையை ஆண்டவர் ரெஜிஸ்டர் பண்ணி உனக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுட்டாரு, அதை போய் எடுத்துக்கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதை போய் சுதந்தரித்துக்கொள். உனக்குன்னு ஒரு நல்ல மாப்பிள்ளைய ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சுட்டார், நீ போய் சுதந்தரித்துக்கொள். உனக்குன்னு ஒரு நல்ல மனைவி ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிட்டார், நீ சுதந்தரிக்கிற காலம். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தை சுதந்தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு பிறகு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, தொழில் சரியில்லை, ஊழியம் சரியில்லை, எனக்கு பொழப்புக்கு வழி இல்லை அப்படின்னு வந்திருக்கிறீங்களா? சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவர் நீ சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து அழகா தொழில் பண்ண ஒரு வழியை திறப்பார். ஹல்லேலூயா. நம்ம நடத்துவோம் தெரியுமா? வருஷம் நடத்துகிற அந்த வியாபாரிகள் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு என்கிட்ட சில ஆலோசனைகளை கேட்டார். ஆண்டவர் கொடுத்த ஆலோசனையின்படி ஆண்டவர் அவனுக்கு என்ன மங்கள வார்த்தை கொடுத்து அனுப்புகிறாரு? மகனே, உன்னை வாலாக்காமல் தலையாக்கி உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். உனக்குன்னு நான் ஒரு தொழிலை தருவேன், போய் சுதந்தரித்துக்கொள். அது வரைக்கும் அவர் எந்த தொழிலும் செய்ததில்லை, அவர் வேலை செய்துட்டு இருந்த மனுஷன். அவர் போய் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அதை சுதந்தரித்தான். ஆண்டவர் வார்த்தை சொல்லிட்டாருன்னு நம்பி அந்த வியாபாரத்தை தொடங்கினாரு. அதுக்கு என்ன பேர் தெரியுமா வச்சிருக்கிறாரு? கிருபா டெக்ஸ்டைல்ஸ். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் போய் சுதந்தரித்து கொள்ளுன்னு சொன்னா நம்ம விசுவாசத்தோட போய் முயற்சி எடுக்கிறது நம்முடைய வேலை. அதை வாய்க்க செய்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உலக பிரகாரமான ஒரு தகப்பனே தன் பிள்ளைகளுக்கு இப்படி செய்யும் பொழுது நம்ம ஆண்டவர் செய்ய மாட்டாரா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீ போகிற இடத்துல எல்லாம் முன்னோடு இருந்து உன்னை பாதுகாத்து நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் உனக்கு அனுகூலமாக்கி தருவேன். ஆண்டவரை கூப்பிட்டுட்டு இன்றைக்கு போனால் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஆண்டவரே உனக்குள்ளே இருந்து பதில் சொல்லுவார். நீ யோசிப்ப, இது எப்படா வந்துச்சு, எனக்கு இதெல்லாம் தெரியாத, எங்கேருந்து நான் சொன்னேன்? பார்த்தா ஆண்டவர் உனக்குள்ளே இருந்து சொல்லியிருப்பார். சில நேரங்களில் கவுன்சிலிங் எல்லாம் நடக்கும்போது நான் பார்த்துருக்கிறேன். அவங்க பிரச்சனையை சொல்லும்போது இதுக்கு என்ன பதில் சொல்கிறது ஆண்டவரேன்னு நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஒரு பக்கத்தில் காதில் வாங்குவேன். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையின் உச்சக்கட்டத்தை கேட்கும்போது இதுக்கு என்ன வார்த்தை சொல்லி ஆறுதல் படுத்தணும்னு கூட தெரியாத அளவுக்கு தடுமாறிட்டு இருப்பேன். ஆனால் கேட்டுட்டு இருப்பேன். மறுசைடில் இவங்களுக்கு என்ன ஆன்சர்ன்னு சொல்லிட்டு என்னுடைய மைண்டு ஆண்டவருக்குள்ளால் அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்க பிரச்சனையை சொல்லி முடித்த உடனே நான் வாயை திறந்தேன்னா ஆவியானவர் பேசுவார் பாருங்க. நானே அடடா, இது நானா பேசினேன், என் மூளைக்கு எட்டலையே, நான் யோசிக்கும் போது என்ன சொல்லணும்னு சொல்லும் பொழுது எனக்கு யோசிக்கலையே, இது எப்படி வந்ததுன்னு பார்த்தா அப்படியே மட்டையை திறந்து விட்ட தண்ணி மாதிரி அவர்களுக்கு தேவையான சரியான ஆலோசனையை கர்த்தர் கொடுப்பார். அவருடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்து அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்க கூட இருந்தா நீ பலசாலி. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது வந்து இறங்கினார், அவன் நாளுக்கு நாள் பலத்தான். ஆனால் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு எடுக்கப்பட்டார், அவன் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டான். அப்படின்னா நம்முடைய பலமும் பலவீனமும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருக்கு. எனவே இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றீங்க, பிழைப்புக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்ற பிள்ளைங்க, நீ பிழைப்பு தேடி போகும்போது ஆண்டவரை கையில் பிடிச்சிட்டு போங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் விமல் டிராவல்ஸ்லேருந்து வேலைக்கு நின்று
அடுத்து இன்னொரு டிராவல்ஸில் வேலைக்கு போய் சேரும் பொழுது நான் வேலை தான் கேட்டேன். ஆனால் அந்த முதலாளி என்ன சொல்கிறாரு, நீ வேலை செய்ததெல்லாம் போதண்டா, உனக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட் நிறைய இருக்குது, உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், நீ ரொம்ப நல்லவன், அதனால் உன்னை நான் முதலாளி ஆக்கி ஆசைப்படுறேன்னு சொன்னார். இது ஆண்டவரால் தான் முடியும். ஒரு கிறிஸ்தவர் இல்லைங்க, அவர் கிறிஸ்துவை அறியாத ஒரு மனுஷன். அவர்கிட்ட வேலை கேட்டு போனேன். அவர் சொல்கிறாரு, உனக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் நிறைய, நான் கொடுக்குற சம்பளத்தை வச்செல்லாம் உன் ஃபேமிலி கமிட் பண்ண முடியாது, உன் உடன்பிறப்புகளை நீ படிக்க வைக்கவோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, உன்னை பற்றி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன், அதனால் உன்னை நான் ஓனர் ஆக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டில் கீழே அவங்க வீட்டு நம்பர், ஃபோன் நம்பர் ஒன்று, அதை அப்படியே பேரலல் கனெக்ஷன் கொடுத்து, ஏன்னா ட்ராவல்ஸுக்கு ஃபோன் தான் ரொம்ப முக்கியம். ஸ்டீஃபன் கேப்ஸ்ன்னு முதல்ல ஒரு கம்பெனிக்கு நான் முதலாளியாக்கி அழகு பார்த்தது புறஜாதி சகோதரன் ஒருவர் மூலமாக என் ஆண்டவர். சில நேரங்களில் கர்த்தர் கோரேசுகளை கொண்டுதான் நமக்கு அற்புதம் செய்வார். நீங்க சோதனையை பார்த்து பயந்து ஓடுறீங்க, ஆனா அந்த சோதனையை துரத்தி நீங்க முன்னால போனீங்கன்னா அங்கதான் அற்புதம் நடக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நினைச்சு பார்க்கல, திரும்பி பார்த்தா அவரே போர்டு பண்ணிட்டார். ஸ்டீஃபன் கேப்ஸ்ன்னு ஒரு போர்டு போட்டாரு, ஒரு குட்டி ஸ்டூலும் ஒரு டேபிளும் அவரே ரெடி பண்றாரு. உட்காந்து ரெடி பண்ணி டேபிள் மேட்டை கொண்டு வந்து மேலே போட்டுட்டு டேபிள் விரிப்பை போட்டு, அடுத்த நாள் காலையில முந்தின நாள் வேலை கேட்டு அவருடைய வீட்டு முன்னால இப்படி நிற்கிறேன். அடுத்த நாள் காலையில எனக்காக சிங்காசனத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தந்தார். எனக்காக ஒரு மகிமையுள்ள சிங்காசனம். நான் சொந்த முதலாளி ஆவேன்னு நான் கனவுல நினைச்சது கிடையாது. ஏன்னா நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு அதுக்கெல்லாம் தகுதியே இல்லை. 100 ரூபாய் கொடுத்து யாரும் உதவி செய்கிற நிலைமையில் அந்த நாட்களில் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு முதலாளி ஸ்தானத்தை, ஒரு மகிமை உள்ள சிங்காசனத்தை நான் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஏதோ ஒரு கோரேசிடத்தில் ஆண்டவர் பேசி, நாளைக்கு என் பிள்ளை ஸ்டீஃபன் வருவான், அவனை ஓ மூலமாக தான் நான் முதலாளியாக்கி ஆசைப்பட விரும்புகிறேன். நீ ஒரு கோரேஸ் தான், என் கோரேஸ், நான் விரும்புகிறதை எல்லாம் செய்வான்னு பைபிளில் போட்டிருக்குங்க. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, ஆண்டவர் விரும்புகிறதெல்லாம் செய்கிறவங்க கோரேஸ்கள். ஆண்டவரை குறித்து அறியாதவங்க கூட சில நேரங்களில் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா, வேதம் சொல்லுகிறது, கோரேஸ் நான் விரும்புகிறதை எல்லாம் செய்வான். சர்ச்சை கட்டுன்னா அவன் கட்டுவான், நிற்கட்டுன்னா நிற்பான். அதே போல என்னுடைய வாழ்க்கையில முந்தின நாள் வேலையை விட்டு இழந்து அடுத்து என்ன வேலை என்னன்னு யோசித்துட்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் எனக்காக ஒரு மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க வச்சுட்டு என்ன அவரே கரம் பிடிச்சு கூட்டு போறாரு. நீ போகிற இடத்துல ஆண்டவரை கூட்டு போனா சரியான இடத்துல கொண்டு போய் நிறுத்துவார், தவறான இடத்துல நிறுத்த மாட்டார். நான் முந்தின நாள் நைட்டெல்லாம் யோசிக்கிறேன், தைரியமாக வேலையை விட்டாச்சு, அடுத்த மாதம் என்ன நிலைமை, இந்த சம்பளத்தை வச்சு தானே காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் எங்கள் பெரிய அண்ணன் இறந்த நேரம், அவனுடைய பாடியை பாம்பேலேருந்து நாகர்கோவிலுக்கு எங்கள் ஊருக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த காலத்தில் எவ்வளோ எத்தனாயிரம் ரூபாயை கடன் வாங்கினேன். இதெல்லாம் எப்படி அடைக்க முடியும், வேலையை விட்டு நின்றுட்டோம், நாளைக்கு என்ன நிலைமை அப்படின்னு நைட்டெல்லாம் ஆண்டவரிடத்தில் அழுறேன். அடுத்த நாள் காலையில் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு சரியான வழியை காட்டுங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு கிளம்பி போன ஆண்டவர் தான் என்னை அங்கே கூட்டு போனார். என்ன ஒரு பெரிய கம்பெனியில் வேலை தேடி போக ஆண்டவர் அனுமதிக்கல, இந்த சாதாரண இடத்துல என்னை கொண்டு போனார். அதுக்கு முன்னாலே அவருக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், இப்படி ஒருத்தன் வருவான், அவனை நான் ராஜாவாக்கி அழகு பார்க்கணும்னு விரும்புகிறேன், முதலாளியாக்கி பார்க்கணும்னு விரும்புகிறேன், நீ அதை செய்யணும். உடனே நிபந்தனையற்ற விதத்தில், அந்த காலத்துல எல்லாம் ஃபோன் கிடைக்காதீங்க, ஃபோன் அப்ளை பண்ணிங்கன்னா 7 வருஷம் 8 வருஷம், அப்போ மொபைல் எல்லாம் இல்லாத காலங்கள். நான் சொல்கிறது 1985 86 அந்த டைம்களில். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய வீட்டில் உள்ள ஃபோன், அவங்க வீட்டில் வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க, வாலிப பேத்தி இருக்கிறாங்க, ஆனாலும் அந்த ஃபோனை பேரலல் கனெக்ஷன் கொடுத்து கீழே இறக்கி ஸ்டீஃபன் கேப்ஸ்ன்னு போட்டு எனக்குன்னு ஒரு மகிமை உள்ள சிங்காசனத்தை கொடுத்து அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த அற்பமான ஆரம்பம் சம்பூர்ணமான உயர்வை கொடுத்து இன்றைக்கு உங்கள் முன்னால ஒரு கனம் பொருந்தின பாத்திரமாய் கர்த்தர் நிறுத்தி இருக்காரே. ஆனால் உனக்காக ஏதோ ஒரு சிங்காசனத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அது கோரேஸ் மூலமாக கூட நிறைவேறலாம், அது ஒரு கோரேஸ்வரத்தில் கூட இருக்கலாம். அங்க போன உடனே தான் உனக்கு அங்குள்ள எல்லா முடிச்சுகள் அவிழ்க்கப்படும், உனக்கு நல்லது நடக்கும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார், இதன் நிமித்தம் இவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று இனி உங்களை சுத்தி வேடிக்கை பார்த்தவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா.
ஸோ இன்னைக்கு வேலை இல்லையா, கவலையே படாதீங்க. கடனில் இருக்கிறீங்களா, கவலையே படாதீங்க. எத்தனையோ பேர் இந்த இடத்துல வந்து அப்படி கஷ்டப்பட்டு எழுதி கொடுத்து, அரக்கோணத்திலேருந்து ஒரு சகோதரி இதே இடத்துல வந்து நின்று அழுதாங்க. என் பிள்ளைகளுக்கு யாருக்குமே வேலை இல்லைன்னு சொல்லி அழுதாங்க. ஆனால் இங்கே ஜெபம் பண்ணிட்டு போனோன்னு, ஏன்னா இங்கே ஆண்டவர் இருக்கிறார். இந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் வருகிற பிள்ளைகளை விசாரிக்க, அவருடைய கஷ்டங்களை தீர்க்க ஆண்டவர் இருக்கிறார். அவங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. அவங்க மருமகளுக்கு ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. என்னுடைய மருமகளின் கற்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நம்பர் 1. ரெண்டாவது சொல்றாங்க, என்னுடைய பெரிய மகனுக்கு வேலை இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருந்தோம், துபாய் தேசத்தில் அரசாங்க வேலை கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். மூணாவது எழுதியிருக்காங்க, என்னுடைய மகனுக்கு, இன்னொரு மகனுக்கு டாக்டர் படிக்க வச்சு அவனுக்கு டாக்டர் வேலையை வாங்கி கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். நாலாவது எழுதியிருக்காங்க, என்னுடைய 3 பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுத்து பிள்ளைகளை சிங்காசனத்தில் உட்கார வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நம்முடைய ஆண்டவர் பாரபட்சம் இல்லாத ஆண்டவர். உனக்குன்னு ஒரு மகிமை உள்ள சிங்காசனத்தை ரெடி பண்ணி வச்சாச்சு, நீ போய் அதை எடுத்துக்கொள். ஹல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்து வரும் பொழுது, துன்பங்கள் துக்கங்கள் எல்லாம் எங்களை நெருக்கி ஏவும் பொழுது, எங்களுக்கு ஒத்தாசை தருகிற பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுக்கு தேவையான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் இன்றைக்கு கர்த்தர் பரத்திலிருந்து கொடுத்து என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், எங்களை உற்று பார்க்கிறீர் என்று நீர் சொன்னீர். உம்முடைய இமைகள் எங்களை சோதித்து அறிகிறது, உம்முடைய கண்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது. எங்களை நோக்கி பார்த்து எங்களுக்கு குறிப்பறிந்து செயல்படுகிறீர் என்று சொன்னீரே. இப்பொழுதும் சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பார்வை என் பிள்ளைகள் மேல விழுந்ததற்காய் ஸ்தோத்திரம். இது ஆண்டவருடைய ஆலயமாக ஆண்டவர் காண்பிக்கிறேன். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய நேரடி பார்வை விழட்டும். என் பிள்ளைகளுக்கு சாதாரண சிங்காசனம் அல்ல, மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணும். நீர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறவர். என் பிள்ளைகளுக்கு மகிமையுள்ள வேலை, மகிமையுள்ள வியாபாரம், மகிமையுள்ள ஊழியம், மகிமையுள்ள ஒரு வேலையை கொடுத்து என் பிள்ளைகளுக்கு ராஜ மேன்மையை தருவீராக. ஆண்டவரே, எந்தெந்த பிள்ளைகள் எனக்கு வருமானத்துக்கு வழி இல்லை, நான் கடன்ல கிடக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன்னு அழுதுட்டு வந்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு பிழைப்பிற்கு கர்த்தர் ஒரு வழியை ஏற்படுத்தி தருவீராக. என் பிள்ளைகளை ராஜாக்கள் மத்தியில் நிறுத்துவீராக. தன் வேலையிலே ஜாக்கிரதையாயிருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசர்களுக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளை ராஜாக்களுக்கு முன்பாக நீர் நிறுத்துவீராக. நீசர்களுக்கு முன்பாக நிற்கவே கூடாது. ஆண்டவரே, என் பிள்ளைகள் யார் யார் வெளிதேசத்துக்கு போனேன்னு ஆசைப்படுறாங்களோ விசா தடைகள் நீங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற தேசத்தில் அவர்களை கொண்டு போய் நிலைநிறுத்துவீராக. எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும். எத்தனை பிள்ளைங்க ஆண்டவரே எனக்கு ஒரு அரசாங்க வேலை வேணும்னு சொல்லி இரவு பகலாக படித்து அரசாங்க தேர்வு எழுதி வேலைக்காக எழுதியிருக்காங்களோ அத்தனை பிள்ளைகளை நீர் நினைத்தருளி அவர்களுக்கு ராஜ சிங்காசனத்தில் பிள்ளைகளுடைய பேரை போட்டு ஆண்டவர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சு நீ போய் அதை சுதந்திரித்து கொள் என்று சொல்லி என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான்,
பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299147999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. அமெரிக்க தேசத்து மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அன்பானவர்களே, நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீஃபன் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி முடிய அமெரிக்க தேசத்தில் உள்ள ஜார்ஜியா, அட்லாண்டா, இலினாய், சிகாகோ, கொலராடோ, டென்வர், கலிபோர்னியா, நியூயார்க், நியூஜெர்சி, டெக்சஸ், ஹூஸ்டன், டாலஸ் ஆகிய பட்டணங்களில் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க இருக்கிறார்கள். சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெற விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சகோதரர் ஃபெலிக்ஸ் ஜார்ஜ் +1 973 454 9686 மற்றும் தேவனின் அன்பு ஊழியங்கள் 98414 46999. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.